வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையாக இருக்கேன். பஜாஜில் செட்டாக்கில் நியூ மாடலான 35 சீரிஸை நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ட் டிரைவ் மோட்டார் தான் வந்து வரும். லாஸ் கம்மியாக இருக்கும், எஃபிஷியன்சி செம்மையாக இருக்குது. ஸோ வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது, யாருக்கான வண்டி, கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, நிறைய புது விஷயங்கள் பஜாஜ் வந்து நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து ஃபேமிலி மேனுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட இடத்த வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. நிறைய புது புது விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பஜாஜ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வண்டி சிட்டியில் ஓட்ட எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க தான் இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜெயகிருஷ்ணா பஜாஜ் வந்து நியூ செட்டாக்காக நியூ ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம். அவங்களுடைய பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த ஷோரூம் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டாக்காக வந்து நியூ ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ வந்தோம், ஏற்பாடுலாம் நல்லா இருந்துச்சு, நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, வெஹிக்கிள்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுமே வந்து வெஹிக்கிளை வந்து பார்த்தோம். அந்த டைமில் தான் வந்து நமக்கு வந்து செட்டாக் நியூ மாடலில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ இவங்களுடைய ஜெயகிருஷ்ணா பஜாஜ் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டாக்கில் எல்லா மாடல்ஸும் வச்சுருக்காங்க, எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, ஷோரூமும் நல்லா இருக்குது. ஸோ நியர்பை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அவசியம் வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, ஓட்ட எப்படி இருக்குது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி லைட்டாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூனே போயிருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து பஜாஜ் சேலில் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய்ட்டு நம்ம வந்து வாக் அரவுண்ட் வீடியோ போட்டிருப்போம். அதில் வெஹிக்கிள் பற்றி டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வாக் அரவுண்ட் பற்றி, வண்டி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடும். ஸோ டிசைன் அப்படிங்கிறப்ப செட்டாக் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ லுக்கில் வந்து இருக்கும். ரவுண்டு ஹெட்லாம்ப் வந்து வரும், கொஞ்சம் மாடர்ன் ஷிக்காக கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்க யூனிக்காக ஒரு மாடர்னாக வந்திருக்கும். மிரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ மாடலில் நமக்கு வந்து டிஎஃப்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 12 இன்ச்சில் நமக்கு வந்து வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டையுமே வந்து ஒரு 80 mm பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக போகலாம், ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் நமக்கு வந்து பேட்டரியை வந்து பொசிஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியாவுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேட்டரியை சுற்றி நமக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பும் இருக்குது. சேம் டைம் வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வயசானவர்லாம் வண்டி வாங்குறாருன்னா அவங்க வந்து ஒரு கால் வலிக்காமல், நிறைய பேருக்கு மூட்டு வலிலாம் இருக்கும்ல, ஸோ கால் வலிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டும் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் போர்டு ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். புது மாடலில் நமக்கு வந்து ஹில் ஹோல்டு அசஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் கொடுக்குறாங்க, பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் வந்து நல்லாயிருக்கு, ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குது, வண்டி ஓட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஜென்ரலாகவே வந்து ஈவி அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் காம்படிட்டிவ் பிராண்ட்ஸை விட செட்டாக் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. நாய்ஸும் இல்லை, வைப்ரேஷன்ஸும் இல்லை. ஈவியில் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ வைப்ரேஷன் தாண்டி நாய்ஸுமே பெருசாக வந்து செட்டாக்கில் வந்து இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் டிரைவ் மோட்டார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோட அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டைரக்ட் டிரைவ் மோட்டார்னா என்ன, பஜாஜ் எப்படி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே வந்து காட்டுறேன். ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி நமக்கு வந்து டைரக்ட் டிரைவ் மோட்டார் கொடுத்துருக்கிறதுனால நாய்ஸ் வந்து பெருசாக வரல, லாஸும் வந்து இல்லை, எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு பஜாஜ் சொன்னாங்க. நானுமே வந்து ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து பவர் லாஸ் ஆகலைங்க வண்டியில். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பஜாஜ் சைட்லேருந்து அவங்க சொன்ன டாப் ஸ்பீடு வந்து 73 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னாங்க. பட் நான் ஓட்டினப்போ 80 வரைக்குமே வந்து என்னால் வந்து டச் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு 0லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 80 வரைக்குமே வந்து நமக்கு வந்து பவர் வந்து அப்படியே லீனியராக கிடச்சிட்டே வந்துருக்கு. எடுத்தோடனே நல்ல பிக்கப் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த அவங்க டேரக்ட் டிரைவ் கொடுத்தது அந்த இடத்துல தான் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஜென்ரலாக ஈவி அப்படிங்கிறப்ப ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு 20-30 போகிறோம், சடனாக பிரேக் அடிக்கிறோம், அகைன் நம்ம அக்ஸலரேட் பண்ணும் பொழுது ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும் அந்த பவர் கட் ஆகி திரும்ப பவர் வந்து நமக்கு அந்த பிக்கப் எடுக்க. பட் செட்டாக்கில் அந்த மாதிரி நான் எதையுமே வந்து ஃபீல் பண்ணல. ஒரு 0லேருந்து அந்த ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை 60 இருக்கணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிட்டு அகைன் அக்ஸலரேட் பண்ணும்பொழுது பிக்கப் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து அந்த டேரக்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் வந்து உணர முடிஞ்சுது. அதேமாதிரி நமக்கு வந்து 0லேருந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து 80 வரைக்கும் நமக்கு வந்து போக முடியுது. ஒருவேளை நம்ம வந்து டெக் பேக் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எக்கோ மோடு, ஸ்போர்ட் மோட் கொடுக்குறாங்க. எக்கோ மோட் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நல்லா கொடுக்கும், பட் அந்தளவுக்கு வந்து பிக்கப் இருக்காது. ஸோ அது வந்து டெக் பேக்கில் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். டெக் பேக் வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள்
டிரைவ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிங்கிள் டிரைவ்லையுமே வந்து நமக்கு வந்து 0லேருந்து 80 வரைக்கும் வந்து ஈஸியாக எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியுது. அதே மாதிரி சீட்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த சீட்டே வந்து லென்த்தாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த EV செக்மெண்ட்லேயே பஜாஜ் வந்து ஒரு லாங் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற சீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இன்னும் ஒரு 80 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுது. ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம அப்படி உட்காரோம் அப்படின்னா நம்மளுக்கு கை பிடிச்சிக்கிற இடம், சீட்டிங், கால் வைக்கிற இடம். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணி தான் ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ சீட் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து உட்கார முடியுது. நல்லா ஹைட்டாக இருக்கவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரப்ப கால் வலிக்காமல் வந்து வச்சுக்க முடியுது. ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ கால் வந்து ரொம்ப நேரம் அப்படி வச்சுட்டே ஓட்டுறோம் அப்படின்னா கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டும் வந்து லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கால் வைக்கிற இடமும் வந்து வசதியாக இருக்குது. என்னோட ஹைட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 6 அடி வந்திருப்பேன். ஸோ வந்து ஒரு யூ-டர்ன் பண்ணும்போதுமே பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து கால் வந்து இடிக்கலை, ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியுது. அதேமாதிரி வெயிட் வந்து 130 kg வரும். பட் ஓட்டும் போது வெயிட் வந்து பெருசாக தெரியல. ஒரு ஈஸியாக வந்து யூ-டர்ன் பண்ணுறது, ஒரு திரும்புறது, ஒரு டேர்ன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து செட்டாக்கில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன், செட்டாக்கில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ஹப் மோட்டாரும் கொடுக்கல, நமக்கு வந்து மிட் டிரைவ் வந்து கொடுக்கல, டைரக்ட் டிரைவ் மோட்டார் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு நியூ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டப் பற்றி அது எப்படி ஒர்க் ஆகுது, மோட்டரை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டைரக்ட் டிரைவ்னால நமக்கு என்ன பெனிஃபிட், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். ஸோ முதல்ல அந்த எங்கே மோட்டர் வச்சுருக்கீங்க, அந்த ஒரு செட்டப் பற்றி எனக்கு முதல்ல ஒரு சொல்லுங்களேன். ஸோ மோட்டார் வந்து இது ப்ரீவியஸ் வெஹிக்கிள்ஸில் மற்ற ப்ராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மிடில் மோட்டார் இருக்கும். ஸோ பெல்ட்டு, செயின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி இருக்க டைரக்ட் டிரைவ் மோட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ டைரக்ட் டிரைவ் மோட்டரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வைப்ரேஷன் இருக்காது, நாய்ஸ் கிடைக்காது, ஸோ ஸ்மூத் டிரைவ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது ஸ்மூத்தான நாய்ஸ் ஃப்ரீ எஃபிஷியன்சி நீங்கள் பார்க்கணும். இப்போ அதோட செட்டப் எப்படி சார்? இப்போ நம்ம மிட் டிரைவ்ங்கிறப்ப பெல்ட் இருக்கும் டிரான்ஸ்மிஷனுக்கு. இப்போ டைரக்ட் டிரைவ்ங்கிறப்ப எப்படி நமக்கு ஹப் மோட்டார் மாதிரியே வருமா, இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மோட்டர்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் மோட்டர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மோட்டார் ஆப்ரேட் ஆகும்போது இதுக்குள்ள நாங்கள் சிங்கிள் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ள டிரான்ஸ்மிஷன் கியர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்டார் வந்து ஒரு பிரைமரி கியர், அது இன்புட் ஷாஃப்ட் அவுட்காகும், ஒரு அவுட்புட் ஷாஃப்ட்டு வீலில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் மோட்டாரு இந்த ஒரு சிங்கிள் ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அந்த டிரான்ஸ்மிஷன் கியர்ஸு, தென் அதுக்கப்புறமா வீல். ஸோ பவர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அதனால் உங்களுக்கு பவர் லாஸ் குறையும். அதாவது நமக்கு வீல் பக்கத்துலேயே மோட்டார் செட்டப் வந்துடுது. ஸோ சார் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மிட் டிரைவ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டிரைவ் மோட்டார் வந்து சென்டரில் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து வர பவரை வீலுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பெல்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மிட்லேருந்து பவர் வந்து பெல்ட் மூலமாக நமக்கு வந்து வீலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப நமக்கு மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வந்து இருக்கும். பட் இந்த செட்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோட்டார் வீல் பக்கத்திலே இருக்குது, கியர் செட்டப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்திலே வீல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த பெல்ட் டிரைவ் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் இல்லை, பக்கத்திலே கொடுத்துருக்கிறதுனால லாஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ சார் ஒன் பை ஒன்னாக சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த டைரக்ட் டிரைவ்னால என்னென்ன மாதிரி பெனிஃபிட் நமக்கு கஸ்டமருக்கு கிடைக்கும்? என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி அப்நார்மலான பவர் லாஸஸ் இருக்குது. பவர் லாஸஸ்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. தென் அதுக்கப்புறமா நாய்ஸ் இல்லாத ஒரு டிரைவ். ஸோ மற்ற இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் வந்து நாய்ஸ் இருக்காது, ஸ்மூத்தான டிரைவ் இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ செயின் டிரைவ் இருக்கிற மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெட்டரான டிசைன். ஸோ கம்பேர் பண்ணால் மற்ற மோட்டர் சைக்கிள். இப்போ வேறு எதுவும் ஈவியில் இந்த டைரக்ட் டிரைவ் கொடுக்குறாங்களா, இல்லை சேட்டாக்கில் தான் ஃபஸ்ட்டு? இது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் சேட்டாக்கில் மட்டும் தான் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. மற்ற எந்த ஒரு பிராண்ட் வண்டியிலும் இந்த மாதிரி ஒரு டிசைன் இல்லை. பஜாஜ் செட்டாக்கோட நியூ மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பஜாஜ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ சேசிஸ் வந்து நமக்கு வந்து புது சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பழைய சேசிஸே வந்து யூஸ் பண்ணலாமே, ஏன் புதுசு கொடுக்குறாங்க அப்படின்னா சில விஷயங்களுக்காக. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி பேட்டரியோட பொசிஷனும் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நான் வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடலில்
நமக்கு வந்து சீட்டு கீழே தான் வந்து அவங்க வந்து பேட்டரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீட்டு கீழே பேட்டரி வந்து ப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து பேட்டரியே பாதி எடுத்துக்கும். அப்போ வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து கொடுக்க முடியாது. சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து வைக்க முடியும். ஸோ இதை வந்து பஜாஜ் வந்து யோசிச்சு, இப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மேன் வாங்குறாருன்னா கண்டிப்பாக வந்து திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவார். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சீட்டு கீழே இந்த பேட்டரி பேக்கை அப்படியே நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரும், ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்களே, இப்போ நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து பெருசாக இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ அது மாதிரி ஏறுறப்ப நமக்கு அடிபடுமா, பேட்டரி டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் கூட வந்து வரலாம். ஸோ அதுக்காக தான் வந்து என்டையர் சேசிஸ் செட்டப்பே வந்து பஜாஜ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேசிஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஷீல்டு மாதிரி வந்து இருக்கும். ஸோ பேட்டரி சென்டரில் வந்து வருது, சேசிஸ் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர் ஆயிரும். அந்த கம்ப்ளீட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக பேட்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதேமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து புது சேசிஸ் வந்து வருது. அதே மாதிரி நமக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 153 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து பஜாஜ் சொல்கிறது, ரியல் டைமில் அவங்க சொல்கிறது என்னென்னா, 2 பேர் உட்காந்து போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறோம் அப்படின்னா 120க்கு மேலே ரியல் டைமில் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து புது மாடலில் புது சேசிஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35 லிட்டர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய திங்ஸ் வச்சு நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். சேம் டைம் வந்து டைரக்ட் டிரைவ் மோட்டாரும் கொடுத்துருக்கிறதுனால பவர் லாஸும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சை வந்து நம்ம வந்து ரியல் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ செட்டாக் பற்றி வந்து சின்னதாக ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஸ்பீடு 80 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு போகுது, 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகுது, நல்ல ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது, நல்ல லாங் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, TFT ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனோட வருது, கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸும் வந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து செட்டாக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஜெய் கிருஷ்ணா பஜாஜ் தான். இவங்ககிட்ட எல்லா மாடல்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லா கலர்ஸ்லையும் வந்து இருக்குது. ஸோ அவசியம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.